இந்த சந்தர்ப்பத்திலே வணக்கம் தரும் நற்குணங்கள் என்ற அடிப்படையில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய வணக்கங்களின் மூலமாக நம்மிலே பல நற்குணங்களை அல்லது நற்பண்புகளை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டிற்கும் அவன் வெறுமனே வணக்கங்கள் புரிபவனாக மட்டும் இருக்காமல் அவனுடைய பண்பாடு ரீதியான மாற்றங்களும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டதை பற்றி சொல்லுகின்ற போது, இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மத்தியில் நற்குணங்களை பரிபூர்ணமாக ஆக்குவதற்குத்தான் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தூதை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா பண்புகளால் நற்குணங்களால் அலங்கரித்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை தனிப்பட்ட முறையில் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அந்த மக்களே அஸ்வாதிக், உண்மையாளர், அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றுகிற புகழ்கின்ற அந்த மக்களால் நல்ல குணமிக்க ஒரு மனிதர், நற்பண்பு மிக்கவர் என்று போற்றுகிற புகழ்கிற ஒரு சூழலில்தான், அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் அல்லாஹு தஆலா நபியாக ரசூலாக அவனுடைய இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு எட்டி வைக்கின்ற ஒரு தூதராக எடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணம் உள்ளவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களைப் போல தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள். அதே போன்று அருமை சஹாபாக்களும் எங்களைப் போல தொழுதார்கள், நோன்பு பிடித்தார்கள், இன்னொரு வணக்கங்கள் செய்தார்கள். ஆனால் வெறுமனே வணக்கங்களை மட்டும் செய்கிறவர்களாக அவருடைய செயற்பாடுகள் இருந்ததா என்றால் கிடையாது. அதோடு சேர்த்து மிக அழகான பண்பாடு மிக்க ஒரு சமூகமாக அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நற்குணத்தால் உலகமே போற்றுகின்ற புகழ்கின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அருமை சஹாபாக்களும் இருந்ததை அல் குர்ஆனிலே சொல்லுகின்றது. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது, இந்த தீனுல் இஸ்லாத்தை நிராகரிக்கிறவர்களோடு அவர்கள் கடுமையாக நடந்து கொண்டாலும் நிராகரிக்கின்றவர்களோடு, ஆனால் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே மிக அன்போடு மிக இரக்கமுள்ளவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே நானும் நீங்களும் இஸ்லாமியர்கள் என்றால் நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய வணக்க வழிபாடுகள் நம்மை பண்பாடுகளால் செதுக்க வேண்டும். நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நீங்கள் தொழுகிற தொழுகைகள், நீங்கள் நோக்கக்கூடிய நோன்புகள், நாம் கொடுக்கிற ஜகாத்து சதக்காக்கள், நாம் செய்கின்ற ஹஜ்ஜு உம்ராக்கள் எல்லாம் நமது நடத்தைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நமது பண்புகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாம் தொழுகின்றோம், ஆனால் பக்கத்து வீட்டானோடு சண்டை பிடிக்கின்றோம். நாம் தொழுகின்றோம், நமது தொழிலகத்திலே வரக்கூடிய வாடிக்கையாளர்களோடு மிக மோசமாக நடந்து கொள்கின்றோம். நாம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கின்றோம், ஆனால் ரோட்டால போகிறத சீலைக்கு எடுக்கிற மாதிரி நமது செயற்பாடுகள் இருக்கின்றது. நாம் தொழுகிறோம், நோன்பு பிடித்திருக்கின்றோம், பல லட்சங்கள் செலவழித்து பல தடவைகள் ஹஜ்ஜுக்கு போய் வந்திருக்கிறோம், உம்ராவுக்கு போய் வந்திருக்கிறோம், ஆனால் நமது பண்புகளில் மாற்றம் வருவதில்லை.
நாம் தொழுது தொழுது நம்மிலே பல வருட அனுபவங்களை பெற்றவர்கள் இருந்த போதிலும் நடத்தைகளில் மாற்றமில்லை, அவருடைய ஒழுக்கங்களில் அவருடைய செயற்பாடுகளில் மாற்றமில்லை என்றால் என்ன செய்வது? ஆனால் இஸ்லாமிய வணக்கங்களை எடுத்துக்கொண்டால் அந்த ஒவ்வொரு வணக்கங்களும் ஒவ்வொரு விதமான ஒழுக்கம் உள்ள ஒரு சமூகமாக அல்லது நற்பண்புகள் மிக்க ஒரு சமூகமாக நம்மை மாற்றுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அடியார்களே, சகோதரர்களே, இந்த வணக்கங்கள் என்பது நம்மிலே ஒழுக்கங்களை ஏற்படுத்துகின்றது அல்லது நற்பண்புகளை ஏற்படுத்துகின்றது என்ற ஒரு விஷயத்தை நாம் சொன்னோம். ஏன் இந்த விடயத்தை நாம் சொல்லுகின்றோம் என்றால், உண்மையான தொழுகையாளிகளாக நாம் இருந்தோம் என்றால், உண்மையாகவே நாங்கள் நோன்பு பிடிக்கிறவர்களாக இருந்தோம் என்றால், உண்மையாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொன்ன அமைப்பில் ஜக்காத்து சதக்கா கொடுப்போமாக இருந்தால், ஹஜ்ஜு உம்ரா செய்வோமாக இருந்தால், எங்களிலே அதன் மூலம் எங்களுடைய ஒழுக்கத்திலே எங்களுடைய பண்புகளிலே அது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் என்ன நடக்கும்? நாம் தொழுதத்திலும் பிரயோசனம் இல்லை, நாம் நோன்பு பிடித்தத்திலும் பிரயோசனம் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அததுரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். பங்குரோத்துக்காரர். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, எங்களுடைய சமுதாயத்திலே முஃப்லிஸ் என்று சொல்லுபவன் எங்களை பொறுத்த மட்டிற்கும் காசு பணம் இல்லாதவன், திர்ஹம் தீனார் யாரிடத்தில் இல்லையோ அவன்தான் முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் பதிலளித்த போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் முஃப்லிஸ் என்பவன் யார் என்றால், நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் வருவான். அவன் தொழுகையாளியாக பல தொழுகைகளை தொழுதவனாக, பரலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, இரவு தொழுகை, லுகா தொழுகை, ஒரு தொழுகையும் விடாம இப்படி தொழுகைகளோடு வருவான். மேலும் நோன்புகள் நோட்டவனாக வருவான். பரலு, சுன்னத்து, நேர்ச்சை நோன்பு எல்லா நோன்பு நோட்டு கொண்டு வருவான். அதே போன்றுதான் ஜக்காத் எல்லாம் கொடுத்திருப்பான். ஆனால் என்ன ஆச்சரியம், இவ்வளவு அமல்கள் செய்திருந்தும் இவருக்கு முன்னால் சில மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால், முன்னால் நிற்கிறவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் எனக்கு ஏசி இருந்தான். இன்னும் ஒருவன் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் என்னை இட்டுக்கட்டி அவதூறு சொல்லி இருந்தான், நான் செய்யாததை இவன் சொன்னான். அடுத்த ஒரு மனிதன், யா அல்லாஹ், என்னுடைய சொத்தை களவெடுத்து சாப்பிட்டிருந்தான் அல்லது ஹராமான முறையில் சாப்பிட்டிருந்தான். இன்னும் ஒருவன், யா அல்லாஹ், இவன் இப்படி கொலை செய்திருந்தான் என்று ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை சொல்லுவார்கள். அதில் ஒருவன், யா அல்லாஹ், என்னை இவன் அடித்தான், இப்படியாக குற்றச்சாட்டுகள். ஆனால் இதற்கிடையில் இவர் யார் என்று பார்த்தால், இவர் பெரிய தொழுகையாளி, பெரிய நோன்புவாளி, இவர் ஜக்காத்து சதக்காவெல்லாம் கொடுத்தவர், ஹஜ்ஜு உம்ரா போன்ற பெரும் பெரும் வணக்கங்களை எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் செய்தவர். ஆனால் என்ன, இவர பண்புகள் சரியாக இருக்கவில்லை. மற்றவனுக்கு அடிப்பது, ஏசுவது, அவதூறு சொல்லுவது, இட்டுக்கட்டுவது, மற்றவருடைய சொத்துக்களை திருடுவது அல்லது அபகரிப்பது, இந்த மாதிரி பண்பாடு ரீதியாக பார்த்தால் இவர் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார். மற்றவரை கொல்லுவது, இந்த நிலையில் உள்ள ஒரு மனிதர். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா இவருடைய வணக்கங்களிலே இருந்து இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பானாம். யா அல்லாஹ், எனக்கு அடித்தான் என்றவுடன் இந்த இவற்றை தொழுகையிலிருந்து எடுத்துக்க. யா அல்லாஹ், இவர் எனக்கு ஏசினார், இந்த நோன்பிலிருந்து எடுத்துக்க. யா அல்லாஹ், இவன் என்னை கொலை செய்திருந்தார், இந்த அவரை ஜக்காத்திலிருந்து எடுத்துக்க. யா அல்லாஹ், இவன் என்னை இட்டு கட்டினான், அவதூறு சொன்னான், இதனால் என்ற மானம் போனது, இந்த எடுத்துக்க இவர் ஹஜ்ஜிலிருந்து. இப்படி எல்லா வணக்கங்களிலிருந்தும்
கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் என்ன ஆச்சரியம், பாதிக்கப்பட்டவர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள், இவர் அமல்கள் முடிந்துவிடும், இவர் அமல் முடிஞ்சிடும், இவரால் பாதிக்கப்பட்டவங்க நின்று விட்டே இருப்பாங்க. அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் தெரியுமா, அந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவச்சுமைகளை எடுத்து இந்த அமல்களோடு போனாரே, தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு போனாரே, இவர் மேலே போடப்பட்டு சும்ம துரிஹ ஃபின்னார், இவர் நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். தொழுதார், நோன்பு பிடித்தார், ஜக்காத்து கொடுத்தார், இன்னொரு வணக்கங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் இவருடைய நடத்தையிலே நற்குணம் இருக்கவில்லை. மற்றவருக்கு ஏசினார், மற்றவரை அடித்தார், மற்றவரை கொலை செய்தார், மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்தார், மற்றவர்களுக்கு அவதூறு சொன்னார், விட்டு கட்டினார். இதனால் இவருடைய வணக்கங்கள் இவருடைய வாழ்க்கையிலே என்ன அஹ்லாக்குகளை கொண்டு வரவில்லை, இவரிடத்திலே நற்பண்புகளை ஏற்படுத்தவில்லை. இதனால் இவர் நரகம் போக வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமை ஏற்படுகின்றது. அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு முஸ்லிம் என்பவன் பக்குவப்பட்டவனாக இருக்க வேண்டும். வெறுமனே வணக்கங்கள் செய்கின்றேன் என்ற இருமாப்பு மட்டும் இருக்கக்கூடாது. நமது வார்த்தைகளில், நமது செயற்பாடுகளில் பண்பாடுகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரு உண்மையான அதாவது உண்மையான முஸ்லிம் என்பவன், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன் மின் லிசானிஹி வ யதிஹி, எவன் நாவிலிருந்தும் எவனுடைய கையிலிருந்தும் மற்ற முஸ்லீம்கள் ஈடேற்றம் பெறுவார்களோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இப்போ நாம் ஒரு நல்ல முஸ்லிம் என்றால் நம்முடைய வார்த்தை மற்றவர்களை பாதிக்கக்கூடாது. நாம் ஒரு சிறந்த முஸ்லிம் என்றால் நமது செயற்பாடுகள் மற்ற மனிதர்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு தரக்கூடாது. நாம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், ஆனால் நமது வாயை துறந்தால் மற்றவன் பாதிக்கப்படுகிறான், மனம் நொந்து விடுகின்றான், நம்மை திட்டுகிறான், சபிக்கிறான். நாம் சிறந்த முஸ்லிம் இல்லை. நமது செயற்பாடுகள் மற்றவர்களை பாதிப்பதாகவே இருக்கிறது. அண்டை வீட்டாரிடத்தில் கேட்டால் நம்மை பற்றி கேவலமாக சொல்லுகின்றார். வீட்டிலே மனைவியிடத்தில் போய் உங்களுடைய கணவரை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் என்று கேட்டால் மிக மோசமாக சொல்லுகின்றார். பிள்ளைகளிடத்திலே போய் கேட்டால் மிக கேவலமாக பேசுகின்றார்கள். இதற்கிடையில் இவர் யார் என்று பார்த்தால் 5 நேரமும் பள்ளிக்கு போய் தொழுது போட்டு வாரால். இவர் ஊரில் யார் என்று கேட்டால் ஹாஜியார், நோன்பு வந்தா ஆக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவர், ஜக்காத்து கொடுக்கிறவர், சதக்கா கொடுக்கிறவர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் பண்புகள் ரீதியாக பார்த்தால் இவரிடத்தில் நற்பண்பே கிடையாது. இவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை கூடுதலாகவே இருக்கிறது என்றால் இந்த நிலைமை மிக ஆபத்தானது. நமது அமல்களையே அழித்துவிட்டு நாளை மறுமையில் நம்மளால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பாவச்செயல்களை நமது தலைகளில் அள்ளி சுமந்து நாம் நரகத்துக்கு போக வேண்டிய துர்ப்பாக்கியமான நிலைமை வந்துவிடும். அல் குர்ஆன் சுன்னாவை புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு அமலையும் குறித்து அந்த அமலை செய்தால் இப்படி சிறப்பு இருக்கிறது, அதாவது இப்படியான நல்ல பண்புகளை இந்த அமல்கள் உருவாக்குவதாக ஹதீஸ்களிலே குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நான் தொழுகிறேன் என்றால் என்னிடத்திலும் இந்த பண்புகள் வருகிற அமைப்பில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு பாருங்கள், தொழுகையை பற்றி வரக்கூடிய அல் குர்ஆன் ஹதீஸ்களை நாம் பார்க்கிற போது அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை ஒரு மனிதனை மானக்கேடான விபச்சாரம் போன்ற மானக்கேடான விடயங்களில் இருந்தும் பாவமான விடயங்களிலிருந்தும் தொழுகையை தடுக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். அருமை சஹாபாக்கள், சூரத்துல் அன்கபூத் 45வது வசனம். தொழுகை விபச்சாரம் போன்ற மானக்கேடான விடயங்களில் இருந்தும் அதே போன்று பாவமான விடயங்களிலிருந்தும் தடுக்கிறது. அப்போ நாங்கள் உண்மையான தொழுகையாளிகளாக இருந்தால்
அந்த தொழுகையை அல்லாஹ்வுக்கு பயந்து உள்ளச்சத்தோடு தொழுகிறவர்களாக இருந்தால் இந்த மாற்றம், இந்த நற்பண்பு நம்மிடத்திலே வரும். பாவம் செய்கிற நிலைமையிலிருந்து விலகிக் கொள்கிறவர்களாக, குறிப்பாக விபச்சாரத்திலிருந்து விலகிக் கொள்கின்ற பக்குவம், அந்த பண்பு நமக்கு வரும். எப்போது என்றால் இந்த தொழுகையை சரியாக தொழுகின்ற போது. அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயம், தொழுகை நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய அந்த நற்பண்புகளில் இன்னும் ஒன்று என்னவென்றால், அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான குலிக ஹலுஆ, நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக, பதற்றக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். டென்ஷன், மனிதன் ஒரு நிதானம் இல்லாமல் பதற்றப்படுகிற ஒருவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு ஒரு கெடுதி, ஒரு தீங்கு அவனை தொட்டுவிட்டால் பதறுகிறான். எல்லோரிடத்திலும் ஓடி போய் சொல்லுகின்றான், எனக்கு இப்படி நடந்துட்டு, ஒரு விபத்துக்குள்ளாயிட்டேன், அல்லது எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துட்டு, அல்லது இந்த பிள்ளைக்கு இப்படி வந்துட்டு, மனைவிக்கு இப்படி வந்துட்டு, நான் செஞ்ச தொழிலில் நஷ்டம், ஊருக்கே சொல்லுவான். எல்லாரும் தனக்கு அனுதாபம் தெரிவிக்க வேண்டும் என்று. ஆனால் வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுஆ, அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்து விட்டால் அது யாருக்கும் தெரியாமல் தனக்கு மட்டுமே கிடைக்கின்ற வகையில் பிறருக்கு அது கிடைக்காமல் தடுத்து கொள்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கெட்டது நடந்தா, சோதனை நடந்தா, எல்லாரிடத்திலையும் பேசி திரிகிற மனுஷன், அவனுக்கு ஒரு நன்மை நடந்துட்டேன்டா, இது நம்மளோட மட்டும் இருந்துட்டு போயிடட்டும், வேறு யாருக்கும் சொல்லாமல் தடுத்து கொள்கிறான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர இந்த மாதிரியான வேலைகள் தொழுகையாளிகள் செய்ய மாட்டார்கள். எப்படி தொழுகிறவர்கள்? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்கள் தொழுகையை நிலைத்திருப்பார்கள். விட்டு விட்டு தொழுகிறவர்கள், பொடுபோக்காக தொழுகின்றவர்கள், ஜும்மா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில மட்டும் தொழுகிறாக்கள், ரமலான் காலத்தில் மட்டும் தொழுகிறாக்கள், அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லல. இவங்களுடைய தொழுகை இப்படியான நல்ல பண்புகளை கொண்டு வராது. அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தொழுகையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நற்பண்புகள் வரணுமெண்டா நமக்கு கிடைச்ச நன்மை மற்ற மனிதனுக்கும் கிடைக்கணும் என்று விரும்புகிற பொதுநலம் என்கிற அந்த நல்ல பண்பு வரணுமெண்டா, சுயநலம் நீங்கி ஒரு பொதுநலவாதியாக ஒரு முஸ்லீம் ஆகணுமெண்டா தொழுகையை விடாமல் தொடர்ந்து தொழக்கூடியவராக ஆகணும். அப்படி இருந்தால் இந்த பொது நலன்கள், இந்த நல்ல சுயநலமற்ற சிந்தனைகள் வரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இன்னும் சில விஷயங்களையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கின்றார். அவர்கள் தங்களுடைய சொத்துக்களில், அவர்களுடைய சொத்துக்களில் கேட்டு வரக்கூடியவர்களுக்கும், அதே போன்று கேட்காமல் எவர்களெல்லாம் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் தடுக்கப்பட்டிருப்பார்களோ அவர்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மஆரிஜிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார். கேட்கிறவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் எல்லோருக்கும் இவங்களுடைய சொத்துல பங்கு இருக்கு. யாரு? இந்த தொழுகையாளிகள், இப்படி பதற்றப்படாதவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்போ இதுவும் ஒரு இந்த தொழுகை மூலமாக நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய நற்பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக இந்த தொழுகை மூலமாக எமக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவம் ஏற்படுகின்றது, ஒற்றுமை ஏற்படுகின்றது. இது ஒரு சிறந்த ஒரு பண்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்புகளை சரி செய்கின்ற போது அந்த அருமை சஹாபாக்களை பார்த்து சொல்லுவார்களாம், நீங்கள் இஸ்தவு, சஃப்புகளில் சமனாக நில்லுங்கள், வலா தஹ்தலிஃபு, முன்னுக்கு பின் முரணாக, ஒருவர் முன்னுக்கு அடுத்தவர் பின்னுக்கு அப்படி முரண்பட்டு நிற்காதீர்கள். ஃபதஹ்தலிஃப குலூபுக்கும், நீங்கள் காலோடு காலை சரியாக வச்சு நிற்கலண்டா உங்களோட உள்ளங்களுக்கு மத்தியில் முரண்பாடு வந்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்றது. அப்போ சஹாபாக்கள் இந்த செய்தியை கேட்டதும் என்ன செய்வார்களாம்?
அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், எங்களிலே ஒருவர் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் தோளோடு தன் தோளை சேர்த்து கொள்வார், தன் காலை பாதத்தை பக்கத்தில் இருக்கிற சகோதரனுடைய பாதத்தோடு சேர்த்து கொள்வார். வகான அஹதுனா யுல்ஸிகு மன்கிபஹு பிமன்கிபி சாஹிபிஹி வகதமஹு பிகதமிஹி. பக்கத்தில் இருக்கிற சகோதரன் காலை, நம்மட காலை பக்கத்தில் இருக்கிற சகோதரன் காலோடையும் தோளோடையும் சேர்த்து கொள்வார். இது எப்ப செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற போது, நீங்க இப்படி சமனா நில்லுங்க, முன்னுக்கு பின் முரண்படாதீங்க, இப்படி செய்வீங்க என்று சொன்னா, முரண்பட்டு நிற்பீங்கண்டா உள்ளங்களுக்கு இடையில் முரண்பாடு வந்துவிடும். நாம் பார்க்கின்றோம், சிலருக்கு பக்கத்திலிருந்து சிலர் தொழுகின்றார்கள் இல்லை. நாம் பார்க்கின்றோம், சிலர் காலோட சிலர் கால் படுவதில்லை. என்னென்று பார்த்தா அது காலில் ஏற்பட்ட பிரச்சனை இல்லை, அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருப்பார்கள், அல்லது ஒருவரை இன்னொருவர் தாழ்வாக பார்ப்பார், இழிவாக பார்ப்பார். இந்த நிலைமைகளை போக்கி எங்களுக்கு மத்தியில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற வணக்கம் தான் இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான நல்ல பண்புகள் வர வேண்டும் என்றால் வெறுமனே நம்முடைய விருப்பத்துக்கு தொழுதால் சரி வராது. அல்லாஹ்வும் தூதரும் எப்படி தொழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அப்படி தொழணும். எப்படி சஃப்புல நிற்கணும் என்று சொன்னாங்களோ அந்த மாதிரி நின்று தொழணும். எப்படி உள்ளச்சத்தோட பேணி தொழணும் என்று சொன்னாங்களோ அந்த மாதிரி தொழணும். எப்படி விடாமல் தொழணும் என்று வலியுறுத்தினார்களோ அப்படி நாங்களும் விடாமல் தொடர்ந்து பேணி தொழுகிறவர்களாக இருந்தால்தான் எங்களுக்கு மத்தியிலே இப்படியான நடத்தை மாற்றங்கள் வரும். அப்படி இல்லாமல் நாம் ஏனோ தானோ என்று தொழுகிற போது இந்த பண்புகள், இந்த நற்பண்புகள், நற்குணங்கள் எங்களுக்கு மத்தியில் வராது. அடுத்ததாக இந்த தொழுகையை பொறுத்த மட்டிற்கும் இது நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் மிக முக்கியமானது ஒரு வணக்கம் என்றபடியால், தொழுகையை சரியாக ஒரு மனிதன் தொழுது வந்தால் அவனுடைய உள்ளத்துக்கு மன அமைதி கிடைக்கின்றது, திருப்தி கிடைக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய மனிதர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பீடிக்கு மேலே பீடியை அடித்து தன்னுடைய மன வருத்தத்தை போக்குவதற்கு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிகரெட்டுக்கு மேலே சிகரெட்டை அடித்து ஒன்றில் ஒன்றை கொளுத்தி எல்லாம் பார்க்கின்றார்கள். என்ன, தன் மன வருத்தத்தை போக்கலாமா என்று. அதே போன்று சிலர் மதுபானத்தை குடிக்கின்றார்கள். இன்னும் சிலர் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டு விஷயத்தை இதோட முடிச்சுக்கோம் என்று பார்க்கின்றார்கள். ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை இருக்கிறது அல்லவா, இது எங்களுடைய மன திருப்தியை தரும். ஒரு செலவும் இல்லை. அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு பக்கத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நாங்கள் நடந்து வந்து தொழுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா மன திருப்தியை, மன அமைதியை, மன நிம்மதியை நமக்கு தருகின்றான். அல் குர்ஆன் சொல்கின்றது, அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். எவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைப்பது கொண்டு, அல்லாஹ்வை திக்ர் செய்வது கொண்டு நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். சிலர் தற்கொலை செய்கின்றார்கள். அவங்களை யார் என்று பார்த்தால் பள்ளிக்கு போகாதவர்கள், குர்ஆனுடைய வசனங்கள் மொழிபெயர்ப்புகளை கேட்காதவர்கள், அல்லது உபதேசங்களை கேட்காதவர்கள், புகைக்கு மேலே புகைத்தல் பாவித்து கொண்டு தங்களுடைய மன வருத்தங்களை போக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள். யார் என்று பார்த்தால் அவர்களுக்கும் பள்ளிக்கும் தொழுகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். அல்லாஹ் என்ன சொல்கின்றார் தெரியுமா? அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதன் மூலம் உள்ளங்களுக்கு அமைதி கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டு, வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி நீங்க தொழுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நினைவுபடுத்தினா உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்ப அந்த நிம்மதிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வை நினைவுபடுத்துதல். அப்ப அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதிலேயே மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் தான் தொழுவது. எனவே தான் குர்ஆன் சொல்கிறது, வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரத்து தாஹா 14வது வசனம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றோம்.
இந்த நோன்பின் மூலமாக நம்மிலே பல நற்பண்புகள், பல நற்குணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன அது? அதிலே ஒன்றுதான் இறையச்சம். இன்றைக்கு நிறைய பாவங்களுக்கு காரணம் என்ன? நிறைய மனிதர் வட்டிக்கு கொடுக்கின்றார்கள், விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், நோன்பு காலம் என்றும் பார்க்காம களவெடுக்கின்றார்கள், அல்லது நோன்பு காலம் என்றும் பார்க்காம மதுபானம் அருந்தி கொண்டிருக்கின்றார்கள், புகைத்தல் பிடிக்கின்றார்கள். இப்படி பல பாவச் செயல்கள் நமது சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் அல்லாஹ் மீது அச்சமில்லாத காரணம். அல்லாஹ் மீது அச்சம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விஷயங்கள் நடக்காது. எனவேதான் இந்த அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக, இந்த இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த சந்தர்ப்பம் தான் இந்த புனிதமான ரமலானுடைய இந்த நோன்பு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் மீது எப்படி கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதுபோன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள அடியார்களாக ஆகுவதற்கு. தொழுகைக்கு விருப்பத்தோட போற மனசு, பாவங்கள் செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் செய்யாம உர்ற பக்குவம், நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த நேரத்தில் கடையை மூடி போட்டு தொழுகைக்கு போற பக்குவம், நல்ல நித்திரையா இருக்குது, அந்த நேரத்தில் எழுந்து நின்று தொழுற பக்குவம், ஹராம் செய்யறதுக்கான நல்ல வாய்ப்புகள், விபச்சாரத்துக்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது, மது அருந்துவதற்கு, போதை வஸ்து, இப்படி எல்லா ஹராத்தை செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் ஹராத்திலே ஈடுபடாமல் நன்மை செய்யறதுக்கு மிகவும் கஷ்டமான நேரத்தில் நன்மையை செய்கிற அந்த விஷயம், இதுக்கு பேர் தான் தக்வா. மிக சிரமமான நேரத்தில் அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதும், நல்ல பாவம் செய்யறதுக்கான வாசல்கள் திறந்து விடப்பட்டிருக்கிற போது அதிலிருந்து விலகி கொள்கிற மனோநிலை இருக்கிறதே, அதுதான் தக்வாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தக்வாவை நோன்பு ஏற்படுத்துகின்றது. நமக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவு முன்னால் இருக்கும், யாருக்கும் தெரியாமல் நினைத்தால் கொஞ்சம் தண்ணியை குடிக்கலாம். ஆனால் என்ன செய்கின்றோம்? அதை அல்லாஹ் பார்த்துக்கிறான் என்று விலகிக் கொள்கின்றோம். நமது ஆகுமான மனைவி வீட்டிலே இருப்பாள், ஆனால் நாம் உறவில் ஈடுபடுவதில்லை. ஏன்? அல்லாஹ் பார்த்துக்கிறான். இதுதான் தக்குவா. இந்த மாதிரியான தக்குவாவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த நோன்பை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த இறையச்சம் என்பது நற்குணங்களிலேயே மிக சிறந்த ஒரு குணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதனை அதிகம் சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கக்கூடியது என்ன என்று கேட்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறையச்சமும் நற்குணமும் தான் என்று சொன்னார்கள். யாரிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்குமோ, யாரிடத்தில் நல்ல குணங்கள் நற்குணங்கள் இருக்குமோ, அந்த ரெண்டும் இருந்தால் காணும் அந்த மனிதன் சுவர்க்கத்துக்குள்ளே போயிடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று தராசை நிறுக்கிற போது, அல்லாஹ் மீசானிலே நமது நன்மை தீமைகளை நிறுக்கிற போது நற்பண்புகள் கதிப்பதாக ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோன்பை பொறுத்த மட்டிற்கும் பாவங்களிலிருந்து ஒரு மனிதனை தடுக்கின்றது, தீய செயற்பாடுகளிலிருந்து ஒருவனை தடுக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயமாகும் என்று சொன்னார்கள். வெறுமனே நோன்பை பிடிச்சிக்கிட்டு பசியோட தாகத்தோட மட்டும் இருக்கிறது இல்லை நோன்பு. ஒரு நோன்பாளி என்பவர் நோன்பு என்ற பெயரை வைத்துக்கொண்டு சண்டைக்கு போறார், மற்றவர்களை புறம் பேசுகின்றார், மற்றவரை அவதூறு சொல்லுகின்றார், இட்டுக்கட்டுகின்றார். இவர் நோன்பாளி கிடையாது. அப்ப நோன்பு என்பது என்ன? அவர் அதனை தன்னுடைய வார்த்தைகளால், அதனை தான் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நோன்பு என்பது என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வது, உறுப்புகளை, தன் உடல் உறுப்புகளை பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது, பொய் பேசுவதிலிருந்தும்
ஊத்த பேச்சுக்கள் பேசுவதிலிருந்தும் வீணான வார்த்தைகள் பேசுவதிலிருந்தும் தன் நாவை பேணிக் கொள்வது, அதே போன்று உண்ணாமல் பருகாமல் தன் வயிற்றை பாதுகாத்துக் கொள்வது, அதே போன்று பாலியல் ரீதியான விடயங்களில் ஈடுபடாமல் தன் மர்ம உறுப்பை பேணிக் கொள்வது, இதுதான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நோன்பு. இவர்தான் நோன்பாளி என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் நம்மிலே சில சகோதரர்களை பார்க்கின்றோம். ஆனால் அவர்கள் உண்ணாமல் இருப்பார்கள், பருகாமல் இருப்பார்கள், மற்ற எல்லாம் செஞ்சுக்கிருப்பாங்க. ஏசுற வளமையா ஏசுறாப்புல ஏசுற, வளமையா தூசணம் பேசுறாப்புல பேசுற, வளமையா பொய் பேசுறாப்புல பேசுற, எல்லாம் செய்யறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் வீணான வார்த்தைகள் பேசுவதையும் வீணான செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவர் உண்ணாமலும் பருகாமலும் இருந்ததில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்க்கு தேவை நாம பசிச்சு தாகத்தோடு இருக்கிறது இல்லை, பௌத்த மட்டும் கட்டுப்படுத்துறது இல்லை. நோன்பு நம்முடைய நாம கட்டுப்படுத்தோடும், நமது உடல் உறுப்புகளை பாவத்திலிருந்து கட்டுப்படுத்தோடும், அதுதான் நோன்பாக இருக்கும். எனவே இந்த பக்குவத்தை, இந்த பண்பாடுகளை, இந்த நற்குணத்தை நோன்பு நமக்கு கற்றுத்தருகின்றது. நாம் உண்மையாக நோன்பாளியாக இருந்தால் இந்த மாதத்தில் பெற்ற பயிற்சிகளை மற்ற காலங்களில் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜக்காத் இஸ்லாத்தில் ஜக்காத் ஒரு கடமை என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த கடமையை செய்வதன் மூலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பல நற்குணங்கள், ஏழைகள் மீது அவனுக்கு அன்பு, இரக்கம், பாசம் ஏற்படுகின்றது. ஒரு கஞ்சத்தனம் உள்ள ஒரு மனிதனை பொறுத்த மட்டிற்கும் அவன் ஒரு சுயநலவாதியா, நான் மட்டும் வாழ்ந்தால் சரி, நானும் என்ற குடும்பமும் நானும் என்ற பிள்ளைகளும் வாழ்ந்தால் சரி என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவன் இருப்பான். எத்தனையோ ஏழைகள் வந்து கையேந்து கேட்பார்கள், கொடுக்க மாட்டான். அவன் குடும்பத்துக்குள்ளேயே எத்தனையோ ஏழைகள் வசதி இல்லாமல் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பார்கள். இப்படி இரக்கமற்றவனாக ஒரு கஞ்சன் இருப்பான். ஆனால் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிற ஒரு மனிதன் மற்றவர்கள் மீது இரக்கம் கொள்கிறவனாக, மற்றவர்களுக்காக அன்பு காட்டுகிறவனாக, மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து வேதனைப்படுகின்றவனாக இருப்பான். யார் என்று பார்த்தால் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதன், ஜக்காத்தாக கொடுக்கிற மனிதன், சதக்காவாக கொடுக்கிற மனிதன். எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சத்தனம் செய்வதை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த கஞ்சத்தனம் உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களை அழித்து விட்டது, அவர்களுடைய இரத்தத்தை ஓட்டுகின்ற அளவுக்கு அது அவர்களை மாற்றியது. அதே போன்று ஹராமான முறையில் பிறருடைய சொத்தை அபகரிப்பதற்கு அது தூண்டியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. கஞ்சத்தனம் இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்வான்? காக்கா தம்பி எல்லார சொத்தையும் அப்படியே சுருட்டி எடுத்துருவான், கள்ள உறுதி முடிச்சு போட்டுருவான். அவனுக்கு நம்மளை கூட பிறந்த தம்பி தானே, பாப்பாட சொத்து தானே, அதை இஸ்லாம் சொல்றாப்பல சரியா பங்கு வைக்கத்தானே வேணும், அந்த மனோநிலை இருக்காது. அல்லது திருமணம் முடிக்க போகிற போது அங்கே இருக்கிற மூத்த மைனர், ரெண்டாவது மைனர், மூணாவது மைனர், மச்சினன் எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு தரணும் என்று கேட்டுருவான். அந்த மாமாவை நடுத்தருவில் விட்டுருவான். கடைசியில் அவர் இருக்கிற பிள்ளைகளை எப்படி கரையத்துறன்னு தெரியாமல் ஊர் ஊரா ரோட்டு ரோட்டா ஏறி இறங்குற ஒரு நிலவரம் ஏற்பட்டுவிடும். இதெல்லாம் யாருன்னு பார்த்தால் இந்த மாதிரி கஞ்சன்கிற நிலைப்பாடுகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்குவத்திலிருந்து, இந்த மோசமான தன்மையிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கின்ற ஒரு மனிதனுக்கு அவனுடைய நிலைமைகள் வித்தியாசப்படும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தாலும், ஒரு 10 ரூபாய் என்றாலும் ஒரு ஏழைக்கு கொடுத்து அந்த ஏழை சிரிப்பதை, நமக்காக பிரார்த்திப்பதை பார்த்தால் நமது உள்ளம் உருகுகின்றது. நாம் கொடுத்தது காணா, இன்னும் கொஞ்சம் கூடியா கொடுத்திருக்கலாமே என்ற தன்மை வருகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடந்து விட்டால், நான் அவருக்கு கொடுத்ததால, அவ கேட்ட துவாவால தான் எனக்கு இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் நாம் எண்ணுகின்றோம். அந்த விடயங்கள் நடந்து விடுகின்றது. இப்படி ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் பார்க்கலாம். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த ஹஜ்ஜினுடைய விஷயமாக அல் குர்ஆன் பேசுகின்றது. அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமா. ஹஜ்ஜி என்பது குறித்த சில நாட்களில்
கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கமாகும். இந்த ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, அந்த குறித்த நாளில் யார் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொள்வாரோ அவர் அந்த காலங்களில் பலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால, அவர் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், பாலியல் ரீதியான தொடர்புகளில் ஈடுபட வேண்டாம், பாவமான செயல்களில் ஈடுபட வேண்டாம், வீண் தர்க்கங்கள் புரிய வேண்டாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வமா தஃஅலு மின் கைரின் யஅலமுல்லாஹ், நீங்கள் எந்த நலவை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வத்தஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ்ஸாதி அத்தக்வா, நீங்கள் தயார்படுத்துறதிலேயே மிகச்சிறந்த பொக்கிஷம் இறையச்சமாகும். வத்தகூனியா உலில் அல்பாப், புத்தி உள்ள மக்களே என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் சொல்லுவது உங்களுடைய, அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன்னா ஹலக்னாக்கும், நிச்சயமாக நாங்கள் உங்களை, அதாவது உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அல்லதி ஹலகக்கும், அந்த ரப்பு தான் உங்களை படைத்தான், வல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களையும் அவன்தான் படைத்தான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள அடியார்களாக ஆகுவதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ் வணங்குங்க. அந்த அல்லாஹ் தான் உங்களையும் படைத்தான், உங்களுக்கு முன்புள்ளவர்களையும் படைத்தான். எனவே நீங்கள் அவனை வணங்குங்க. அப்படி வணங்கினா உங்களை அல்லாஹ் தக்குவாதாரிகளாக மாற்றுவான் என்று அல் குர்ஆன் பேசுகின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமது தொழுகை, நமது நோன்பு, நமது ஜக்காத், நமது ஹஜ்ஜு, இப்படி என்னென்ன வணக்கம் செய்கின்றோமோ அந்த வணக்கங்கள் நமது பண்புகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் வளமையாக தொழுறாப்புல தொழுறான், நோன்பும் பிடிக்கிறான், ஜக்காத்தும் கொடுக்கிறான், ஹஜ்ஜும் செய்கிறான், வீட்டை போனால் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ, உங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொல்கின்றார். தாடி வச்சிருக்கிற, தொப்பி போட்டிக்கிற, ஜுப்பா போட்டிக்கிற, எல்லாம் வணக்கமும் செய்கிற, ஆனால் என்ன நடக்கும்? உம்மாக்கு தூசணத்தால் ஏசுற, வாப்பாக்கு தூசணத்தால் ஏசுற, உம்மாக்கு அடிக்கிற, வாப்பாக்கு அடிக்கிற, அப்படியான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். என்ன நடக்கும்? இந்த வணக்கத்தில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இந்த வணக்கம் நம்மில் இப்படியான ஒழுக்கத்தை, இப்படியான பண்பாடுகளை ஏற்படுத்தவில்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா இந்த வணக்கங்களை நம் மீது கடமையாக்கியது மறுமையிலே நாம் ஈடேற்றம் பெறுவதற்காக. அதே போன்று இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இந்த வணக்கங்களுடைய நோக்கங்களாக இருக்கின்ற இந்த இறையச்சம், இந்த நற்குணம் நம்மிலே பிரதிபலிக்க வேண்டும். நாம் ஒரு தொழுகையாளி என்றால் அது நமது நடத்தையிலே வெளிப்படுத்த வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கிற மனிதன் என்றால் நமது நடத்தை அதை வெளிப்படுத்த வேண்டும். நாம் ஒரு நோன்பாளி என்றால் வெறுமனே பசியோடு தாகத்தோடு மட்டும் இருக்காமல் நமது வார்த்தைகள் நாம் நோன்பாளி என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நமது செயற்பாடுகள் நாம் நோன்பாளி என்பதை வெளிப்படுத்த வேண்டும். நமது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அங்கே பொய் செல்லாமல், ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல் இருந்து நமது நோன்பை அங்கே வெளிப்படுத்த வேண்டும். வெறுமனே பசியும் தாகமும் நோன்பாக ஆகாது. வெறுமனே ருக்கு சுஜூது செய்துவிட்டு செல்லுவதால் அது தொழுகையாக ஆகாது. அந்த தொழுகை பண்பாடுகளை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நற்பண்புகள் ஒரு மனிதன் சுவனம் செல்வதை தீர்மானிப்பதாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நபியாக, ரசூலாக அனுப்பிய தூதரை வெறுமனே வணக்கம் செய்பவராக மட்டுமாக்கவில்லை. என்ன சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? நான் உங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்பண்புகளை பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான் என்று சொல்கின்றார்கள். எனவே அந்த தூதரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த அழகிய முன்மாதிரி என்பது வெறுமனே தொழுகையில் எப்படி தக்பீர் கட்டுற, அத்தஹியாத்தில் எப்படி இருக்கிற, எப்படி ருக்கு செய்கிற, எப்படி சுஜூது செய்கிற என்றது மட்டுமல்ல, எங்களுடைய பண்புகளிலும் அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அல்லது நோன்பை, அல்லது ஜக்காத்தை, ஹஜ்ஜை
மட்டும் எப்படி நபி வழியில் செய்வது என்று மட்டும் பார்ப்பது கிடையாது. நபிகளாரை பின்பற்றுவது, முன்மாதிரியாக கொள்வது, அந்த தூதருடைய பண்பாடுகளும் நம்மிடத்தில் வர வேண்டும். இது எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள் சம்பூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டு வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் ஏற்படுத்த முயற்சிக்கின்ற அல்லது முனைகின்ற அந்த நற்பண்புகளை எடுத்து நடக்கிற நல்ல மனிதர்களாக, நல்ல அடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. அதற்காக வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.